வணக்கம். இன்னைக்கு லெசன் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பண்ண முடியல. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ அவசரமா இந்த லெசன் பண்றேன். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். வாட் ஆர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? சரி, ஒரு விஷயத்த நார்மலா உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்லாம அது ஒரு அழகா ஒரு நயமா சொல்றதுக்கு இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீரமா சண்டை போட்டான் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சிங்கம் மாதிரி சண்டை போட்டான் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த விஷுவலைஸ் பண்ண முடியும் மைண்ட்ல. ஓகே, ஸோ அந்த சிங்கம் போல சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல, இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ a figure of speech is a departure from the ordinary course of expression. சாதாரணமா சொல்றதுல இருந்து விலகி ஒரு கிரேட்டர் இஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு மெத்தட். இட்ஸ் a டெக்னிக். ஓகே, ஒரு ரொம்ப இருட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் இட் வாஸ் as dark as the night, as bright as the sun, as cool as a cucumber, இதெல்லாம் சொல்றோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து similes. A simile is one of the figures of speech. ஸோ இன்னைக்கு லெசன்ல நம்ம ஒரு 4-5 figures of speech பார்ப்போம். அப்புறம் பார்ட் 2ல இன்னும் கொஞ்சம் மீதி figures of speech எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 1 இஸ் simile. சிமிலினா என்னன்னா உவமை. தமிழ்ல நம்ம வந்து உவமைன்னு சொல்றோம்ல, அதுதான் simile. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட நம்ம ஒப்பிடுறோம். we compare two objects of different kinds. அதுல ஏதோ ஒரு குவாலிட்டி வந்து காமனா இருக்கும். இப்ப நம்ம as white as snow அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம ஒரு பேப்பரையோ ஒரு ட்ரெஸ்ஸையோ நம்ம வந்து இட் வாஸ் as white as snowன்னு சொன்னோம்னா, ஸோ இந்த கலரை தான் நம்ம இங்க கம்பேர் பண்றோம். பட் பேப்பர் ஆர் ட்ரெஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்னோ. ஆனா அதுல வந்து அந்த கலர் வந்து காமனா இருக்குது. ஓகே, as proud as a peacock. She was as proud as a peacock ன்னு சொல்லும்போது நம்ம ஒரு பர்சனையும் பீகாக்கையும் அந்த குவாலிட்டியை தான் நம்ம கம்பேர் பண்றோம். ரைட்? ஸோ அது மாதிரி சொல்றது தான் அது வந்து சிமிலி. ஓகே, ஸோ இங்க நான் ரெனன் மார்டின்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் எழுத போறேன். தி எக்ஸாக்ட் லைன்ஸ். How far that little candle throws its beams. You see? How far. ஸோ நீங்க போய்ட்ரியில இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்ப போய்ட்ரியில நீங்க கண்டுபிடிக்க முடியும் இது வந்து சிமிலியா என்னன்னு. How far that little candle throws his beams, so shines a good deed in a naughty world. See? இந்த ஒரு லிட்டில் கேண்டில் ஒரு இருட்டுல எப்படி வந்து அதோட எவ்வளவு தூரம் அதோட வெளிச்சத்தை அது வந்து பரப்ப முடியுமோ, ஓகே, அது மாதிரி ஒரு நற்செயல், ஒரு நல்ல டீட். So shines a good deed in a naughty world. So these are beautiful lines, so I just wanted to write these. So ஒரு மோசமான உலகத்துல ஒரு நல்ல செயல் அதோட அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். லைக் வாட்? ஆனா ஆக்சுவலி இந்த லிட்டில் கேண்டில்லையும் இந்த டீடையும் தான் நம்ம கம்பேர் பண்றோம். சரி, கேண்டிலையும் குட் டீடையும். ஸோ ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து என்ன ஆஸ்பெக்ட்ல கம்பேர் பண்றோம்? ஸ்ப்ரெடிங் லைட். ஸோ இங்க கேண்டில் வந்து ஸ்ப்ரெடிங் லைட், இது குட் டீட் வந்து ஸ்ப்ரெடிங் குட்னஸ். ஸோ இந்த ஸ்ப்ரெடிங் அதை தான் நம்ம இங்க கம்பேர் பண்றோம். அது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் ஒரு காமனா பார்த்து நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது சிமிலின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலி யூ ஹேவ் வேர்ட்ஸ் லைக் இப்போ சோ இருக்கு. முதல்ல எழுதணுமே as white as snow, அப்ப as போடலாம். as, so, like, இதெல்லாம் தான் ஒரு சிமிலியை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி அது போலன்னு சொல்றது. ஓகே, ரைட், that is a simile. Now the second is a metaphor. மெட்டஃபர்ங்கிறது தமிழ்ல வந்து நம்ம உருவகம்னு சொல்லுவோம். சிமிலி வந்து உவமை அப்படின்னா மெட்டஃபர் வந்து உருவகம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப்
a comparison. ஆனா இது மாதிரி அது அப்படின்னு சொல்லாம அதுவே தான் இதுன்னு சொல்ற மாதிரி நம்ம உருவகப்படுத்தி சொல்றோம்ல. ஸோ அங்க போலங்கிற வார்த்தையே இருக்காது. சிமிலர்லி மெட்டஃபர்ல வந்து நம்ம லைக்குங்கிற வேர்டை நம்ம பார்க்க மாட்டோம். லைக், ஆஸ், சோ அதெல்லாம் இல்லாம see a metaphor is an implied simile. ஸோ அதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். இட் இஸ் அஃப்கோர்ஸ் கம்பேரிசன். ஆனால் அது வந்து அவுட் ரைட்டாக அப்படி வெளியில் ரெண்டும் கம்பேர் பண்ணியிருக்கோன்னே தெரியாம இதுதான் அதுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the camel is the ship of the desert. டெசர்ட் உடைய ஷிப் அதுதான். இதுதான் மெட்டஃபார். See, he was a lion in the battle. அவனே சிங்கமா இருந்தாங்கிற மாதிரி நம்ம சொல்றது. ஓகே, இதுல லைக் போட்டோம் வைங்க. ஸோ ஒரு மெட்டஃபரை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு சிமிலியா எழுத முடியும். ஒரு சிமிலியை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி மெட்டஃபராகவும் போடலாம். இப்போ she was as proud as a peacock ன்னு சொல்லும் போது அது ஒரு சிமிலி. She was a proud peacock அப்படின்னு சொன்னோம்னா அது மெட்டஃபர் ஆயிடும். You see, because you don't have the words like as, so or like. சும்மா நம்ம சொல்லும் போது she was a proud peacock ன்னு சொல்லிடுறோம். She was a cool cucumber அப்படின்னா she was as cool as a cucumber. அதுதான் சிமிலி. அந்த சிமிலியை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி மெட்டஃபர் சொல்றோம். மெட்டஃபர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஒரு சிமிலி. ஸோ இங்கே வந்து the camel is like the ship of the desert. எப்படி வந்து how the ship helps us to cross the ocean, the camel helps us to cross the desert. Okay, so அந்த மாதிரி he fought like a lion in the battle ன்னு சொன்னோம்னா அது ஒரு சிமிலி. ஆனா அவனே ஒரு லயன் மாதிரி சண்டை போட்டான் அப்படின்னு, அவனே ஒரு லயனாவே இருந்தான் அப்படி சிங்கமாக அப்படின்னம்னா அதுதான் மெட்டஃபர். சிங்கம் போலன்னு சொன்னோம்னா சிமிலி. ஓகே, then we have personification. We have a few other examples here. Brennan Martin lerundu. Yes, let me read a few sentences. Please listen. Life is a dream. Life is a dream சொல்லும்போது அது ஒரு மெட்டஃபர். வாழ்க்கை ஒரு கனவு அப்படின்னா ஒரு கனவு மாதிரி இருக்கு. லைஃப் இஸ் லைக் அ ட்ரீம்னு சொன்னோம்னா அது ஒரு சிமிலி. But when you say life is a dream, it's a metaphor. There's another beautiful example. The news was a dagger to his heart. You see? The news was a dagger to his heart. இதே நம்ம வந்து தமிழ்ல நம்ம வந்து சொல்லுவோம்ல, அந்த செய்தி, ஒரு துயர செய்தி அவனுக்கு பேரிடியாக விழுந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் மெட்டஃபர். பேரிடியாக ஒரு இடி மாதிரி விழுந்துச்சுன்னு சொன்னோம்னா அது சிமிலி ஆயிடும். ஓகே, ஸோ இங்க இந்த நியூஸ் இருக்கே அந்த செய்தி அது அவனுக்கு ஒரு டேகராகவே இருந்துச்சு. which means it pierced his heart. அவனுடைய மனசு அது துளைத்தது. ஓகே, அந்த மாதிரி சொல்லும் போது it becomes a metaphor. And there's one more beautiful example. The waves broke on the shore with a noise like thunder. இந்த கடல் அலைகள் கரையில வந்து தண்டர் இடி மாதிரி சத்தம் போட்டு வந்து அந்த கரையில மோதிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு சிமிலி. லைக் போட்டோம்னா the waves broke on the shore with a noise like thunder. Instead, if you say the waves thundered on the shore, thunderedனே verb-ஐயே நம்ம வந்து thunderedனு போட்டுட்டோம்னா அந்த ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? So that is a metaphor. Okay, right, now let's move on to personification. Personificationல personங்கிற வேர்டு இருக்குதுல்ல, அதுதான் நம்மளுக்கு க்ளூ. ஸோ ஒரு பர்சன், ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற குவாலிட்டிஸை ஹியூமன் அல்லாத விஷயங்களுக்கு லைக் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் இல்லை நான் லிவிங் திங்ஸ்க்கு இந்த மனித குணங்களை, மனித இயல்புகளை கொடுத்து அந்த மாதிரி நம்ம பேசுறது, அதுதான் personification. Okay, where you attribute human-like qualities to objects, to inanimate objects, non-living things,
to ideas, abstract ideas. So அதை கூட நம்ம வந்து ஒரு பர்சன் மாதிரி பேசுறது. That is personification. Okay. இப்போ நம்ம வந்து பூக்கள்லாம் சந்தோஷத்துல தலையாட்டி டான்ஸ் ஆடிச்சு அப்படின்னு சொன்னோம்னா that is personification. Because you see, when it started to drizzle, the flowers in my garden sang and danced in joy ன்னு சொன்னோம்னா நம்ம ஃப்ளவர்ஸை வந்து பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். சிங்கிங் டான்ஸிங்லாம் யார் பண்ணுவா? ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு அட்ரிபியூட் பண்ணுறோம். அது மாதிரி திங்ஸ்க்கு வேறு ஏதாவது லைக் the clock stared at me. I saw this example on the internet. The clock stared at me. The clock என்னை முறைச்சு பார்த்துச்சு. See, you look at the clock, you see the time. Maybe you are aware of how fast time flies அந்த மாதிரி ஒரு situationல when you realize that you have not done much, you get a feeling like this: the clock stared at me for not having accomplished much. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் you see the clock stared at me. நான் ஸ்டேர் பண்றது முறைச்சு பார்க்கறதுன்னா யார் பாப்பா? people தான் பார்ப்பாங்க. Not an object, not a non-living thing like a clock. The flowers sang and danced in joy. The daffodils poemல எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். 10,000 saw I at a glance, tossing their heads in sprightly dance ன்னு இருக்கும். பியூட்டிஃபுல்லா. ஓகே, daffodilsோட ஃபர்ஸ்ட் லைனே கூட பாத்தீங்கன்னா simile இருக்கும். I wandered lonely as a cloud. ஒரு cloud மாதிரி நான் தனியா அப்படியே wander பண்ணி போனேன். When you compare things, it's a simile. Okay, so in the sang, danced எல்லாம் வந்து human qualities. Then we have something beautiful here in Brennan Martin. Let me write those lines. So இந்த abstract ideasக்கு கூட நம்ம வந்து the human qualities கொடுக்கலாம்னு பார்த்தோம்ல, அது மாதிரி இங்கே pride நம்ம பார்க்கிறோம். ப்ரைட்னா என்ன? ஒரு ஆணவம், ஒரு கர்வம், செருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, ப்ரைட் வந்து நல்லாவும் இருக்கும், ஒரு பெருமைன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்லையும் நம்ம பார்ப்போம். ப்ரைடே வந்து ஒரு நெகட்டிவ், ஒரு வைஸ் மாதிரியும் பார்ப்போம். VICE. ஓகே, பிகாஸ் ப்ரைட் கோஸ் பிஃபோர் ஃபால்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைன்ஸ். ப்ரைட் கோத் ஃபோர்த் on horseback, grand and gay. Now look at this. Pride goeth forth. So this is old English. Goeth na goes na artham. On horseback, grand and gay. ரொம்ப கிராண்டாவும் அப்படி சந்தோஷமாவும் குதிரை மேல ஏறி போற மாதிரி போகுது ப்ரைடு. But cometh back on foot. திரும்பி வரும்போது எப்படி வருது? நடந்து வருது. ஏன்? நல்லா அடி வாங்கியிருக்கோம். நான் ரொம்ப ஒரு ஆணவம், செருக்கு இதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வீழ்ச்சி வரும்னு சொல்லுவோம்ல. ஸோ ப்ரைட் போகும்போது ஹார்ஸ் பேக்ல போகுது, மெஜஸ்டிக்கா, கிராண்ட் அண்ட் கே. பட் when it comes back, it cometh back on foot, நடந்து வருது. And look at the last words. And begs its way. And begs its way. போகும்போது அது ஹார்ஸ் பேக்ல போகும்போது எல்லாரும் அதுக்கு வழி விடுறாங்க, இந்த மாதிரி கிராண்ட் வே என்ட்ரினால. ஆனா வரும்போது அது வந்து மற்றவங்களை கெஞ்சது வழி விடுங்கன்னு சொல்லி begs its way. Okay, that's the kind of change that happens. Okay, so prideங்கிறது ஒரு ஐடியா, ஒரு ஃபீலிங், அப்டிராக்ட் நவுன். prideங்கிறது அது ஒரு அப்டிராக்ட் நவுன். அதுக்கு நம்ம ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறோம். ரைட்டா? ஹார்ஸ் மேல போகுது, அப்புறம் கெஞ்சிக்கிட்டு வருது, நடந்து வருது எல்லாம் சொல்றப்ப ஒரு பர்சனை சொல்ற மாதிரி சொல்றோம்ல. திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஓகே, ரெண்டன் மார்டின் வாங்கி எல்லாருமே ரீட் பண்ணுங்க. நான் அதை தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல, அழகான லைன்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்கிற லைன்ஸே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, then we have hyperbole. Yeah, let me rub personification also. Hyperbole.
ஹைப்பர்போல்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் ஹைப்பர்பலி மீன்ஸ் an exaggeration. ரொம்ப அப்படி உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நான் 100 தடவை சொல்லிட்டேன் சொன்னதே கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, that is a hyperbole. ஆனால் நம்ம சொல்றது ஒரு 4-5 தடவை சொல்லியிருப்போம், இல்லை 7-8 தடவை சொல்லியிருப்போம், இல்லை 10-20 தடவை கூட சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம 100 தடவை 1000 தடவை 1008 தடவை அப்படிலாம் சொல்றோம்ல, அதுதான் எக்ஸாஜரேஷன். ஓவர் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஓவர் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றோம். எதுக்காக சொல்றோம்னா ஃபார் எம்பசிஸ். இட்ஸ் an overstatement made for emphasis. அந்த விஷயத்தை வந்து நம்ம அழுத்தி சொல்றோம், நல்லா புரிய வைக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றோம். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஷேக்ஸ்பியர்ல இருந்து, இந்த மேக்பெத் டிராமால இருந்து, இந்த பிளே. ஓகே, ஹியர்ஸ் த ஸ்மெல் ஆஃப் பிளட் ஸ்டில். ஸோ ஒரு மர்டர் பண்ணியிருப்பாங்க மேக்பெத்தும் மேக்பெத்தோட ஒய்ஃபும். ஸோ அந்த ஒய்ஃப் தான் சொல்றது, குவீன் சொல்ற லைன்ஸ் தான் இது. ஹியர்ஸ் த ஸ்மெல் ஆஃப் பிளட் ஸ்டில். இந்த கையில, இந்த கொலை பண்ணின கையில வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிளட்டோட ஸ்மெல் வந்து போகல. Here's the smell of blood still. All the perfumes of Arabia will not sweeten this little hand. So in the blood smell, Arabia, which is known for its sweetest perfumes. So அங்க வந்து அது எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டா கூட இந்த பிளட்டோட ஸ்மெல்ல வந்து போக்க முடியாதுன்னு சொல்றது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன். You see, all the perfumes of Arabia will not sweeten this little hand. There's one more example. That's from Hamlet. I loved Ophelia. 40,000 brothers could not, with all their quantity of love, make up the sum. So நான் எவ்வளவு பிரியம் வச்சிருந்தேனோ ஒஃபீலியா மேல, அதை வந்து ஒரு 40,000 பிரதர்ஸ் உடைய அன்பெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்தா கூட என்னோட அன்புக்கு ஈடாகாதுன்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேஷன் என்னது, ரொம்ப பெருசா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, நீட்டி சொல்றது சொல்லலாம். ஓகே, ஒரு நயம், அதுக்காக தான். Now look at this line. Why man, if the river were dry, I'm able to fill it with tears. ஸோ ஒருத்தர் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது சொல்ற ஒரு லைன் தான் இது. இந்த ரிவரே ட்ரையா இருந்தா கூட, ஆறு வந்து காஞ்சு போய் கிடந்தாலும், ஆனா என்னுடைய கண்ணீர்னால அந்த நான் ரிவரே ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு, அவ்வளவு சோகம் இருக்கு சொல்ற மாதிரி. ஓகே, ரைட், லெட் மீ ரைட் at least one example on the board. Why man, if the river were dry, okay, so இங்க கூட பாருங்க, if the river were dry இருக்கு, the second type of the if clause. I'm able to fill it with tears. So this is an exaggeration, overstatement. Okay, the next is Synecdoche. the antithesis, oxymoron, paradox, அதெல்லாம் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் ஒரே இதுல குரூப் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது ஐரணி, அதெல்லாமே. இப்போ நம்ம அந்த சினெக்டக்கியோட நம்ம முடிக்கலாம் இந்த லெசனை. சினெக்டக்கினா என்னன்னா, நம்ம தமிழ்ல ஆகு பெயர்லாம் சொல்லுவோம்ல, ஒரு ஒரு ஊரே சிரித்தது அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுதான் சினெக்டக்கி. என்னன்னா, அந்த ஊர்ல இருந்த மக்கள் தான், அதை வந்து நம்ம ஊருன்னே சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல the whole city enjoyed, I mean celebrated, or the whole city went to her funeral after she died. ஸோ அந்த மாதிரி சிட்டியில் இருக்கிற பீப்புளை தான் நம்ம மீன் பண்றோம், ஆனால் சிட்டின்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு முழு விஷயத்துக்கு ஒரு பார்ட்டு சொன்னாலோ, இல்ல ஒரு பார்ட்டுக்கு நம்ம ஹோலை சொன்னாலோ, அதுதான் சினெக்டக்கி. ஓகே, சினெக்டக்கி. In Synecdoche, now let me write the word. Is it number 5? Yes.
In Synecdoche, a part is used to designate the whole or the whole to designate a part. So, இதை பாருங்களே. Give us this day our daily bread. இது prayerல நம்ம கேட்டிருப்போம்ல. See? Give us this day our daily bread. So, இங்க வந்து bread கொடுங்க அப்படினா நம்ம கேக்குறோம். யோசிச்சு பாருங்க. இங்க வந்து bread ஏன் நம்ம கேக்குறோம்? No. Bread stands for everything. Food, மத்த எல்லா needsமே. So, இங்க a part standing for the whole. Then you can say, I have two, or let's say I have 4 helping hands. I have 4 helping hands to assist me. So, எனக்கு உதவி செய்யறதுக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு 4 பேர். I have 4 people to help me ன்னு சொல்றதுக்கு பதிலா people ன்னு சொல்றதுக்கு பதிலா அந்த hands சொல்றோம். Handனா என்ன வெறும் hand மட்டுமா? No. ஆனா the hand stands for the whole person. Give me a helping hand ன்னு சொல்லுவோம். பார்த்திருக்கீங்களா? So இதுதான் அந்த Synecdoche. அப்புறம் there's one more. Uneasy lies the head. Uneasy lies the head that wears a crown. So இதுவும் ஷேக்ஸ்பியர்ல இருந்து இருக்கிற லைன் தான். Okay. So the head na enna? The person who wears the crown. So யார் வந்து தலையில கிரீடம் வச்சிருக்காங்களோ, which means the one who has the responsibility. அந்த person வந்து ரொம்ப ஹாப்பியா ஈஸியா இருக்க முடியாது. நேரமும் வந்து ஒரு அன்ஈஸியா இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். Because there's a lot to think and decide. Appa uneasy lies the head that wears a crown. So it is not just the head. It is the person who feels uneasy, uncomfortable. Okay. அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். He has 5 mouths to feed. Have you come across this? He has 5 mouths to feed. னா என்ன அர்த்தம்? 5 பேருக்கு அவன் வந்து சாப்பாடு போடணும்னு அர்த்தம். Mouths. Mouthsனா என்ன வெறும் வாய்க்கு மட்டுமா நம்ம சாப்பாடு போடுறோம்? No. Mouth standing for the person as a whole. Right? Then we have the whole used to designate a part. Now, India won the match. அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கண்ட்ரியவே சொல்றோம்? No. Here the whole country சொல்ற மாதிரி இந்தியன் போட்டுட்டு ஆனா அதுல உள்ள இந்தியன் டீமை தான் நம்ம மீன் பண்றோம். Okay. The Indian team standing, India standing for the Indian team. So ரெண்டு மாதிரியும், the part for the whole and the whole for the part. இதுதான் Synecdoche. Okay. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 5 figures of speech பார்த்திருக்கோம். Simile, metaphor, personification, hyperbole and Synecdoche. Next lessonல நம்ம antithesis, oxymoron, paradox, irony and one more. I think it's yeah, there are a few more. Climax and anticlimax இருக்கு, epigram இருக்கு. அதெல்லாமே நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம படிக்க நல்லா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். The next time you read a poem, you can look for these figures of speech. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு ரசிச்சு படிச்சீங்கன்னா you will enjoy reading a poem. Okay? Right, and if you have understood this lesson, don't forget to share it with your friends. Thank you for watching.